Hi all, welcome to VL Academy. இந்த வீடியோல நம்ம Tally ERP version 9ல group and ledger வந்து எப்படி create பண்றது. There are two ways to create. First வந்து நம்ம single group and single ledger எப்படி create பண்றதுங்கிறது நம்ம already ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். And இதுல வந்து நான் multiple group and multiple ledger எப்படி create பண்றது அப்படிங்கறத காமிக்க போறேன். ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து குரூப் அண்ட் லெஜரில் எப்படி என்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சிங்கிள் குரூப் அண்ட் சிங்கிள் லெஜர் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து மல்டிபிள் லெஜர் அண்ட் மல்டிபிள் குரூப்பில் இதை எப்படி என்டர் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாம் இப்போ மல்டிபிள் குரூப் அண்ட் லெஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த கம்பெனிக்கு க்ரியேட் பண்ணுறோங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணோம். ஸோ அண்டர் கம்பெனி இன்ஃபோ நம்ம செலக்ட் கம்பெனி அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ நமக்கு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது விசிபிளாக இருக்கும். அதில் எய்தர் பை ஆரோ கீ இல்லைன்னா நம்ம மவுஸ் பாயிண்டர் வச்சு எந்த கம்பெனிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா நம்ம எந்த கம்பெனிக்கு பண்ண போகிறோமோ அந்த கம்பெனி இங்கே விசிபிளாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஒன்று எஸ்கேப் கீ நம்ம ப்ரெஸ் பண்ணணும். தி அதர் வே இஸ் லாஸ்ட் ஆப்ஷன் குவிட் அப்படிங்கிறத நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னாலே நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடுவோம். இதுலேருந்து வெளியில் வந்தோன்னா நமக்கு தெரியறது அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ. அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் குரூப். அதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து மல்டிபிள் குரூப்புக்கு கீழே க்ரியேட்டுங்கிறத டபுள் கிளிக் பண்ணணும். அப்போ இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் டாப் மோஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அண்டர் குரூப் அப்படிங்கிறதுல தான் கர்சர் டிஃபால்ட்டாக இருக்கும். அண்ட் ப்ரீ டிட்டர்மைன் குரூப் சிங்கிள் லிஸ்ட் அவுட்டாக இருக்கும். அதில் ஆல் ஐட்டம்ங்கிறது தான் நம்ம டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். பட் அதை வச்சே நம்ம என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும். ஸோ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நேம் ஆஃப் குரூப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டமில் கர்சர் இருக்கும். ஸோ அந்த கர்சரில் நம்ம ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னவோ அந்த டிரான்சாக்ஷனை டைப் பண்ணணும். தட் இஸ் ப்ரொப்ரைட்டர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான். நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அது கொஞ்சம் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு இதில் பாருங்கள். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ப்ரொப்ரைட்டர்ஸ் கேபிட்டல் அதை டைப் பண்ணிவிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அண்டர் வரும். அதில் லிஸ்ட் ஆஃப் ப்ரீ டிட்டர்மைன் குரூப்ஸ் அதில் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணணும். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்குங்கிறத டைப் பண்ணிவிட்டு அகெயின் என்டர் கீ அண்ட் அண்டர் ஃபிக்ஸட் அசெட் அகெயின் என்டர். ஸோ இங்கே என்டர் கீ, எஸ்கேப் கீ அண்ட் மவுஸ் பாயிண்டரில் டபுள் கிளிக், சிங்கிள் கிளிக் இதெல்லாம் தான் வந்து மேக்ஸிமம் நம்ம டேலியை பொறுத்தவரை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன் தட் வே இப்போ இங்கே தேர்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் ஸ்டோர். அதை நம்ம டைப் பண்ணிவிட்டு வி ஹாவ் டு செக் அவுட் இந்த லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் ஸ்டோருக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன்ஷிப். ஸோ நாம் அவங்களுக்கு பொருளை விற்றுருக்கோம். ஸோ அவங்க நமக்கு என்னவாவாங்க, சன்ரி டெட்டார் ஆவாங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் ஸ்டோர் கம்ஸ் அண்டர் சன்ரி டெட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஐட்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம டைப் பண்ணிவிட்டு அது எந்த கேட்டகரி கீழே வரும் அப்படிங்கிறத நாம் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ XYZ ஜுவல்லரி ஷாப் அப்படிங்கிறத இவங்க கிட்டேருந்து நாம் பொருள் வாங்கியிருக்கோம். நீங்கள் அந்த ஸ்லைட் பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் தெளிவாக இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ XYZ ஜுவல்லரி ஷாப் கம்ஸ் அண்டர் சன்ரி கிரெடிட்டார்ஸ். ஸோ அவங்க கிட்டேருந்து நாம் பொருள் வாங்கியிருந்தோன்னா நம்ம தான் அவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஸோ அவங்க நமக்கு கிரெடிட்டார் ஆவாங்க. அண்ட் த ஃபிஃப்த் ஒன் இஸ் லோக்கல் சேல்ஸ். ஸோ லோக்கல் சேல்ஸ் வில் கம் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ இங்கே சேல்ஸுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா த சிக்ஸ்த் ஒன் தட் இஸ் லோக்கல் பர்ச்சேஸ். ஸோ லோக்கல் பர்ச்சேஸுங்கிறத டைப் பண்ணிவிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோன்னா த நெக்ஸ்ட் காலம் போகும். லிஸ்ட் ஆஃப் ப்ரீ டிட்டர்மைன் குரூப்ஸ் வரும். அதில் பர்ச்சேஸுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த அண்டர் லிஸ்ட்டில் வந்து என்னால் தேட முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எந்த அக்கௌண்ட் உங்களுக்கு வேணுமோ அதோட ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்டை நீங்கள் டைப் பண்ணாலே அந்த லிஸ்ட் ஆஃப் பீல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா பீன்னு டைப் பண்ணாலே பீல ஸ்டார்ட் ஆகிற ப்ரீ டிட்டர்மைன் குரூப்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆஸ் ஆஃப் விவி லிமிடெட் அவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எல்லா பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் இங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு நாம் அது அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணுறோம்.
அண்ட் கன்வேயன்ஸ் அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ரெண்ட் ரிசீவ்ட் இப்படி ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதெல்லாம் பேஸ் பண்ணி நாம் இங்கே க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ எல்லாமே க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ் என்டர் கீ. அப்போ அடுத்ததில் வரும் எனக்கு எந்த டேட்டாவும் இல்லை அப்படின்னா அகெயின் வி ஹாவ் டு ப்ரெஸ் என்டர். ஸோ இங்கே அக்செப்ட் எஸ் ஆர் நோ அப்படின்னு வரும். ஸோ அக்செப்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம திரும்ப என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோன்னா வில் பி கெட்டிங் தி ஸ்க்ரீன். அதில் வந்து லெஜர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அகெயின் சிங்கிள் லெஜர் அண்ட் மல்டிபிள் லெஜர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் மல்டிபிள் லெஜர் கீழே க்ரியேட்டுன்னு கொடுத்தோன்னா வில் பி கெட்டிங் தி ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் அண்டர் குரூப்புங்கிறது ஆல் ஐட்டம்ஸ்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோன்னா நேம் ஆஃப் தி லெஜருக்கு கீழே கர்சர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ட்ரான்சாக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம டைப் பண்ணோம். இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரையும் ப்ரொப்ரைட்டர்ஸ் கேபிட்டல். ஸோ ப்ரொப்ரைட்டர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறது கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். ஸோ இங்கே ப்ரீ டிட்டர்மைன் குரூப்பில் இருக்கிற கேபிட்டல் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் என்னங்கிறதும் பார்த்து நம்ம கொடுக்கணும். இங்கே வந்து 25,000 இஸ் அ ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் டிஃபால்ட்டாக அது கிரெடிட் பேலன்ஸ்னு காமிக்கும். லைக்வைஸ் எதெல்லாம் ஓப்பனிங் பேலன்ஸில் இருக்குன்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை பொறுத்தவரையும் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ நம்ம குரூப்பில் பார்த்த மாதிரி லேண்ட் அண்ட் பில்டிங் விச் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசெட். ஸோ அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60,000 rupees. அண்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது டெபிட் பேலன்ஸ் காமிக்கும். அகெயின் என்டர். அதுக்கப்புறம் அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம டைப் பண்ணோம். ஸோ அடுத்த ஐட்டம் வந்து லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் ஸ்டோர். ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு வி ஹாவ் டு ப்ரெஸ் என்டர். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்து நமக்கு சன்ட்ரி டெட்டார் நம்ம குரூப்லேயே பார்த்துருக்கோம். இவங்களுக்கு நம்ம பொருளை விற்றுருக்குறோம், அதனால இவங்க நமக்கு சன்ட்ரி டெட்டார். ஸோ இங்கே சன்ட்ரி டெட்டார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ன்னு போட்டாலே எஸ்ல ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே வந்து ப்ளூ கலரில் காமிக்கும். அதில் சன்ட்ரி டெட்டார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு வி ஹவ் டு ப்ரெஸ் என்டர். ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்திங்கன்னா இந்த பில் வரும். இதை பற்றின டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு லேட்டர் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி கம் அவுட் ஆஃப் திஸ் பில் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 15,000 என்டர் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து வெளியில் வந்து அடுத்த லெஜர் க்ரியேஷனுக்கு வந்துடும். ஸோ கர்சர் ஃபோர்த் இதில் இருக்கிறப்போ XYZ ஜுவல்லரி ஷாப். இதுவும் நம்ம குரூப் க்ரியேட் பண்ணுறப்பவே பார்த்துருக்கோம். XYZ ஜுவல்லரி ஷாப்புங்கிறவங்க நமக்கு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து நம்ம பொருள் வாங்கியிருக்கோம். ஸோ அண்டர் லிஸ்ட் ஆஃப் குரூப்பில் நம்ம சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 85,000 rupees. ஸோ 85,000 rupees டைப் பண்ணிவிட்டு கிரெடிட் பேலன்ஸ் இங்கேயும் பில் வருது. இதுவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போது என்டர் ப்ரெஸ் பண்ணி இந்த நெக்ஸ்ட் ஐட்டம்க்கு வரணும், அதாவது நெக்ஸ்ட் லெஜர் க்ரியேஷன் ப்ரொவிஷனுக்கு வரணும். ஸோ அந்த இடத்துல வந்து அடுத்த ஐட்டமை நம்ம டைப் பண்ணணும். லைக்வைஸ் இப்படி ஒவ்வொன்றா டைப் பண்ணிவிட்டு அட் லாஸ்ட் எல்லாமே டைப் பண்ணிட்டோம் அப்படின்னு வர ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்ஸ் அகெயின் யூ ஹாவ் டு ப்ரெஸ் தி என்டர் கீ. ஓகே, இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விச் கம்ஸ் இன் த பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா த அமௌண்ட் இஸ் 35,000. ஸோ இப்படி என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து அது அக்செப்ட் எஸ் ஆர் நோன்னு கேட்கும். ஸோ நம்ம அக்செப்ட்னு கொடுத்தாலே நம்ம அந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியில் வந்துடுவோம். ஸோ வெளியில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெஜர் க்ரியேஷன் விண்டோ தான் வரும். ஓகே, அதில் வந்து நம்ம இப்போது க்ரியேட் பண்ண லெஜர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல போய் ஆல் ஐட்டம்னு கொடுத்தாலே அதில் எல்லாமே வந்துடும். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்டர் ப்ரைமரிங்கிறது மட்டும் டிஃபால்ட்டாக அது ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா we have to go for alter. இங்கே வந்து மாடிஃபிகேஷன் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம ஜஸ்ட் வியூ தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வெளியில் வந்துட்டு அகெயின் இஃப் வி கோ வித் alter திரும்ப அதே ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வரும். ஆல் ஐட்டம்னு செலக்ட் பண்ணணும், அதே ஸ்க்ரீன் வரும் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் கர்சர். ஸோ அந்த இடத்துல கர்சர் இருக்கும். நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்ஷன் வேணுமோ அந்த கரெக்ஷனை பண்ணிவிட்டு அகெயின் வி ஹாவ் டு ப்ரெஸ் என்டர். அந்த கடைசி என்ட்ரி வர்ற வரையும் நீங்கள் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அட் லாஸ்ட் அக்செப்ட் எஸ் ஆர் நோ கொடுத்தீங்கன்னா எஸ் ஆர் நோவில் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா
திரும்ப இந்த ஸ்க்ரீன் வரும். இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எஸ்கேப் கீ ஆர் குவிட். ஓகே, திரும்ப இந்த கீ வந்துடும். ஸோ திஸ் இஸ் how we have to create multiple ledger. ஸோ நம்ம இப்படித்தான் வந்து குரூப் அண்ட் லெஜர் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த லெஜரில் இருக்கிற ஓப்பனிங் பேலன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபர்தர் அதுக்கு ரெலவெண்ட்டான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்டர் பண்ணுவோம். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன்.